உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலையில் பாறைகள் சரிந்து வீடு மண்ணுக்குள் புதைந்த சம்பவம். இரவு நிறுத்தப்பட்ட மீட்பு பணி மீண்டும் தொடங்கிய NTRF. திருவண்ணாமலை மாவட்டம் வஉசி நகரில் வீடுகள் மீது பாறைகள் உருண்டு விழுந்த பாறைகள். 5 குழந்தைகள் உட்பட மண் சரிவில் சிக்கியுள்ள 7 பேரின் நிலை தெரியாமல் உறவினர்கள் கதறல். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. தர்மபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. காஞ்சிபுரத்தில் முகாம்கள் செயல்படும், பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் ஆகிய 5 தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மாவட்ட கல்வி அதிகாரி கற்பகம் அறிவிப்பு. கனமழை காரணமாக உதகை, கூடலூர் தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கோவையில் பள்ளி, கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரியில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. சாத்தனூர் அணையிலிருந்து 1.5 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றம் எதிரொலி. திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை. திருக்கோவிலூர், விழுப்புரம் இடையிலான சாலையில் போக்குவரத்தும் துண்டிப்பு. சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. திருக்கோவிலூர் அருகே கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ள மக்கள். விழுப்புரம் அருகே துறிஞ்சல் ஆற்று வெள்ளம் சூழ்ந்ததால் தனித்தீவாக மாறிய மணப்பூண்டி, அரகண்டநல்லூர் கிராமங்கள். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வரும் கிராம மக்களை மீட்க கோரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் போதிய வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாவட்ட சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி பேட்டி. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். சத்தியமங்கலம் கிராமத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மூதாட்டி மீட்பு. இரவு 2 மணி அளவில் மீட்கப்பட்ட மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. திண்டிவனம் அருகே செங்கனூர் ஏரி உடைந்து டிராக்டர் கம்பெனிக்குள் புகுந்த வெள்ளம். டிராக்டர்கள், கார்கள், பைக்குகள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. குறிஞ்சி நகரில் வெள்ளத்தால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. ட்ரோன் காட்சிகளும் வெளியீடு. கிருஷ்ணகிரியில் 20 மணி நேரத்திற்கு மேலாக தொடரும் மழையால் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் மக்கள் அவதி. தண்ணீர் தேங்கியதால் கடல் போல காட்சியளிக்கும் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை. தென்பெண்ணை
ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழை வெள்ளத்தால் மக்கள் அவதி. அதிகாரிகள் உரிய முன்னெச்சரிக்கை செய்யவில்லை என குற்றச்சாட்டு. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று விழுப்புரம் பயணம். ஃபெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்கிறார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.